அடுத்து வர இருக்கக்கூடிய பகுதி விருந்தினர் சாய்ஸ். ஒவ்வொரு வாரமும் வர இருக்கிற விருந்தினர்கள் அவங்க எந்த செய்தியை பற்றி பேச வேண்டும் நினைக்கிறாங்க அப்படிங்கறத தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி விருந்தினர் சாய்ஸ் பகுதியில நீங்க பேச விரும்பணும்னு நினைக்கிறீங்க? அதாவது மாணவர்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பள்ளியில் போதிக்கப்பட வேண்டும் என்று பேசிக் கொள்கிறார்கள். நான் உண்மையில் நினைத்தேன், நாட்டில் பல குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிறுவர்கள் எது சரி எது தவறு என்று தெரியாமல் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. சிறுவர்கள் ஒருவரை அடித்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் தடுப்பதற்கு முதலில் 5ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் 11ஆம் வகுப்பு வரை இந்திய பினல் கோடு என்ன சொல்கிறது, எவையெல்லாம் சரி எவையெல்லாம் தவறு என்று அதை படிக்க வைக்க வேண்டும். இந்தியன் பினல் கோடு தவிர எத்தனையோ சட்டங்கள், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் பிரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட், மரங்களை வெட்டக்கூடாது, வெட்டினால் உன் பெயரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டம் கூட இருக்கிறது. அந்த சிறு சிறு சட்டங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமே ஒழிய அதை விட்டுவிட்டு ராமாயணம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், மகாபாரதம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது தவறு. இத்தனை நாளாக நாம் அதை படித்து விட்டோம். அது படித்ததிலிருந்து என்ன இனிமேல் சொல்லிக் கொடுத்தால் என்ன செய்வார்கள்? துரோணாச்சாரியார் சேகலைவன் கட்டை விரலை வாங்கினார், அந்த கதை மக்களுக்கு தேவையா? துரோணாச்சாரியார் வாங்கினது தவறா இல்லை கட்டவிரலை இவன் கொடுத்தது தவறா? இதை மக்களுக்கு தெரிய வேண்டுமா? இதெல்லாம் முட்டாள்தனமான செய்திகள். ராமாயணம் சொல்லிக் கொடுக்கப்பட்டால் மனைவியை யாராவது கடத்தி கொண்டு போய்விட்டால் நீ ஒரு போரே நடத்தி ஊரை அழித்து கொலை செய்யலாம் என்பது ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டும். மனைவியை துரத்திக்கிட்டு போனவனை அடிச்சிங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். இதெல்லாம் மக்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பது? ராமாயணமும் மகாபாரதம் பல தவறுகளை சொல்லிக் கொடுக்கும். ஆனா இன்னொரு பக்கம் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம், குறிப்பா ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமன் ஒழுக்கம், கடமை அப்படிங்கிற ஒரு விஷயம், கடமைக்காக தான் அவர் வனவாசமே போறாரு. சோ இப்படிங்கிற ஒரு இமோஷன், ஒரு கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அதுல மிகப்பெரிய அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கும் போது இதை பார்க்கக்கூடிய மாணவர்களும் இதை பார்த்து கற்றுக்கொள்ள மாட்டார்களா? எது ஒழுக்கம் எது ஒழுக்கம் இல்லை என்பதே சந்தேகத்திற்கிடமானது. ஒவ்வொரு தகப்பனாரையும் தன் மகனை காட்டுக்கு அனுப்பி விட்டான் என்றால், பள்ளிக்கூடத்துக்கு எடுக்காமல் காட்டுக்கு அனுப்பினால் எப்படி உருப்படும்? இது எதுக்காக அனுப்புறாருன்னா, சரி ஒரு 3வது மனைவி சொல்றதுக்காக அனுப்புறாராம். ஆகவே இனிமே தகப்பனார்கள் எல்லாம் 3 மனைவிகள் வைத்துக் கொண்டு 2வது 3வது மனைவி சொல்படி மகனை காட்டுக்கு அனுப்புவார். இது சரியான கதையாக இருக்குமா? இதை நீங்க சொல்லிக் கொடுக்கலாமா? சரி, இது அதனால தவறுன்னு சொல்றேன். நிச்சயமாக இதை தாண்டி வேற என்ன மாதிரியான விஷயங்களை கல்வியில் மாணவர்களுக்கு போதிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? மாணவர்களுக்கு விஞ்ஞானம் போதிக்கப்பட வேண்டும், நன்னடத்தை போதிக்க வேண்டும். நன்னடத்தை என்பது சட்டத்தில் இருக்கிறது. இந்தியன் பினல் கோடு எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதில் என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது என்பதை 5ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை எல்லோரும் படித்து எழுத வேண்டும். எந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை என்று படித்து எழுதிவிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று தெரிந்து தவறை செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி பல சட்டங்கள் இருக்கிறது. சில சட்டங்களை சேர்க்கலாம். எதை சேர்க்க வேண்டும் என்பது கல்வியாளர்கள் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது கல்வியிலேயே எனக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. வெற்றிகரமானவர்களை பார்க்கிறேன். 11ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புக்காரர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர்களாக வருகிறார்கள். 9ஆம் வகுப்புக்காரர் முக்கியமான ஆளாக திருகிறார். 8ஆம் வகுப்பு படித்த ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டிலேயே புகழுடன் வாழ்கிறார். நீங்கள் என்ன கல்வி கொடுத்திருக்கிறீர்கள்? கல்வி கொடுப்பதில் எங்கோ தவறு இருக்கிறது. அதனால் தான் நான் தோல்வியாக இருக்கிறேன். மற்றவர் என் தம்பி கமலஹாசன் வெற்றிகரமாக இருக்கிறார். மத்திய அரசின் கல்வி கொள்கையில இப்ப சமஸ்கிருதத்தை திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்கறீங்க? சமஸ்கிருதம் ஒரு மொழி, அதை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளலாம், தேவையானவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மொழி என்பதை அடுத்தவர்களுக்கு தன்னுடைய கருத்தை எடுத்துச் சொல்வது,
அது தமிழாக இருந்தாலும் சமஸ்கிருதமாக இருந்தாலும் அது மொழிதான், கருத்து தான் அதை விட முக்கியம். மொழியை வணங்குவது அவ்வளவு பெரிய கெட்டிக்காரத்தனம் அல்ல. நல்ல சிந்தனையை கொண்டு அந்த சிந்தனையை வெளிப்படுத்த மொழியை பயன்படுத்துவோம். எனக்கு தெரிந்தது தமிழ், உங்களுக்கு தெரிந்தது ஆங்கிலம் என்றால் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு கட்டாயமாக தமிழகத்தில் இருக்கவங்க எல்லாமே தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய விஷயத்தை கொண்டு வந்தா கட்டாயம் யாருக்கும் கிடையாது. ஆனால் தமிழ் என்பதே ஒரு அறிவு. அந்த அறிவை வேண்டாம் என்று சொல்லுபவன் முட்டாள், அது இல்லாவிட்டால் அதுதான் அறிவு என்று சொல்பவன் முட்டாள். ஏனென்றால் திருக்குறள் படிக்காத எத்தனையோ பேர் விஞ்ஞானிகள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். திருக்குறள் தான் விஞ்ஞானத்தையே படைக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். திருக்குறளும் ஒரு அறிவை கொடுக்கிறது. அதை படிக்காதவனெல்லாம் முட்டாள் என்று சொல்வதும் தவறு. அதை விட கெட்டிக்காரர்களும் இருக்கிறார்கள்.